ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குவாட்சிக்ஸ் கிரியேஷன்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் கண்ணு முன்னாடி காட்டியிருக்கிற இந்த மாஸ்க்கை வச்சு தான். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இது கூட. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு மாஸ்க் தேவைப்படும். அதுக்கப்புறமா இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த த்ரெட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்கை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ண அந்த எட்ஜஸ்லாம் அந்த சைஸ்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஸோ நம்ம இந்த 3 லேயர் மாஸ்க்கை எப்போது 4ஆக கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது கட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா ஒரு ஷீட்லேயும் நம்ம ஒரு ஃப்ளார் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எது கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், எப்படி ஃப்ளார் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பேப்பரில் செஞ்சுருப்பேன் ஃப்ளார். ஸோ அதே மெத்தட் தான் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்லி நான் இதை ஸ்பைரலாக கட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்பைரலாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை இப்போ ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது ஈவன் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் கூட இந்த ஃப்ளாரை பண்ணலாம். ஸோ நம்ம சம்டைம்ஸ் இந்த மாஸ்க் வாங்கி வச்சுட்டு நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் இருப்போம்ல. ஸோ அந்த மாஸ்க்கை நாம் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இதை எப்படி நம்ம பியூட்டிஃபுல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த மெட்டீரியலும் தூக்கி போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நான் காட்டின மாதிரி மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டில் ஒரு பாட்டில் கேப் அண்ட் சிசர்ஸ் அண்ட் த மாஸ்க் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது எல்லா மீதி இருக்கிற ஷீட்ஸையும் ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஒரு சைடு இருக்கும்ல, அந்த சைடை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சைடை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இது மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டதாக இருக்கும். ஸோ நம்ம இதை இப்போ பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது பாதியாக கட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம மாஸ்க்கு போட போது கீழே ஒரு சைடு இருக்கும்ல, அந்த சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பியும் இது மாதிரி அந்த சைடை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ நம்ம அதாவது பாதி தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாஸ்கோட மேல் போர்ஷனில் இருக்கிற ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழ் போர்ஷனில் இருக்க அந்த மாஸ்கோட சைடை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நான் இது ஒரே ஒரு மாஸ்கில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை மாஸ்க் வேணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தாலும் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம். அண்ட் எனி அதர் ஸ்டிக் பேஸ்ட் மெட்டீரியல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி விடுறேன் அந்த ஸ்டிக்கில். ஒன்ஸ் இது முடிச்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டாக கட் பண்ணோம்ல, ஸோ அதை இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ளவர்ஸும் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு பாட்டில் கேப், எனி கைண்ட் ஆஃப் பாட்டில் கேப், உங்கள் பாட்டில் கேப் பெருசாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஒரு பேஸ் வேணும்ல கொஞ்சம் பார்க்க. ஸோ அதனால நான் க்ரீன் ஷீட் எடுத்துக்கிறேன். இது ஒரு கிளாத் மெட்டீரியல் தான். ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃப்ளவர்ஸை இதில் அரேஞ்ச் பண்ணுறதுனால நான் க்ரீன் பேஸாக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரௌன் இருந்துச்சுனாலும் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் இது முடிச்ச உடனே நம்ம இப்போ வந்து ஃப்ளவர்ஸை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இப்போது 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் இருக்க ஃப்ளவர், ஒன்று ஒயிட் அண்ட் ஒரு லைட் ப்ளூ அண்ட் லைட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்ச உடனே நான் இங்கே வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த பேட்டர்னில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு வால் டெக்கராகவோ இல்லாட்டி வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து மேக்னெட் இருந்துச்சுன்னா, இப்போது உங்களுக்கு தனியாகவே கிடைக்கிது மேக்னெட்ஸுன்ட்டு. ஸோ அது யூஸ் பண்ணியும் நம்ம பின்னாடி ஒட்டி ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். இல்லாட்டி இப்போது நீங்கள் வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டபுள் டேப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கடையில். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணியும் டபுள் டேப் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம். அண்ட் தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்காக எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு கீ செயின் இல்லாட்டி வந்து காரில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல, பிகினிங்லேயே வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அதையும் தூக்கி போடக்கூடாது பிகினிங்லேயே. அதனால தான் வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ இது வந்து நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஆக்சுவலி நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து நல்லா எப்படி வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த எலாஸ்டிக் அந்த யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பிகினிங்கில், அதை வந்து இது மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி ஒரு ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.